இருக்குல்ல கத்தி கொடுங்க, சின்ன கத்தி கொடுங்க. பிடிச்சுப்பா, கொஞ்சம் துணி கொடுங்க. 1 2 3. இன்னைக்கு சாரல் மலைக்கு எங்க ஊர் ஸ்டைல்ல காலிஃப்ளவர் சில்லி வேற லெவல்ல சமைக்கிறோம், வெறித்தனமா சாப்பிடுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு அவர் சேனல். வழியெல்லாம் கட்ட வந்துடுறேன். நம்ம நாளைக்கு இருக்கிற பார்சல் பண்ணிட்டு இருந்தப்போ சுடி நீ கொச்சிச்சானா ஒரு பாட்டு பாடுங்க, ஓர் அடிக்குது. மலையில குளிர் அடிக்குது, நெஞ்சு வலி 10 நாளாக போராடி இருக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே வருது இப்பெல்லாம். கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன் ஆண்டி. ஆனால் கஷ்டத்தில் தான் செத்துருக்காரு, சம்பாதிக்க முடியும். விஜிட்டு வேங்குது அவன் பாடுமாம்மா. இனிமையான குரலை கேட்கறதுக்காக நான் ஆவலோடு இருக்கிறேன். தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்த உருவமடா அவள் தல தளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. அக்கா தெரியுமா? தெரிஞ்ச அவ்வளோதான் எழுதி முடிக்கிறாங்க. மழை என்ன மாதிரி தெரியுதுங்கண்ணா, லைட்டாக தூருது. வரும்னு சொன்னா வரல. சட்டுன்னு போங்கண்ணா, தண்ணி கொச்சிருச்சு. கல்லு போடுங்க. எவ்வளோ போ 2 கை போட்டுமாண்ணா? போடுங்க போடுங்க, 2 கை போடுங்க. கொட்டிட்டேங்கண்ணா, போங்க. மஞ்சள் போடுங்க. போடுங்க. அப்பா இருக்குது மலைக்கிறதுக்கு. மஞ்சளும் உப்பும் போட்டிருக்குப்பா. எதுக்குண்ணா? இந்த மருந்து அடிப்பாங்கல்ல, மருந்துக்கு இதெல்லாம் எஃபெக்ட் ஆகாதுக்காக மஞ்சள் போட்டு இது பண்ணியிருக்கு. அரிசி மாவு, சோள மாவு, கடலை மாவு, சில்லி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, உப்பு. எலுமிச்சம் சொல்லிட்டு வந்துருங்கண்ணா, 3 வாழை இருந்துருந்தாரு. எலுமிச்சம்பழம்
டீயை கொஞ்சம் வருமா? அம்மா நல்லா காஞ்சிருச்சு, நல்லா இருட்டாச்சு, நல்லா மழை பெஞ்சதுக்கு காலிஃப்ளவர் பொரிச்சோம்னா சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சீக்கிரம் போடுவோம், பொழுதாது. சீக்கிரம் போட்டு போடு நேரமாகி போச்சு. சீக்கிரம் அள்ளி போடு, அள்ளி போடு, குழம்பு போடுவோம். தும்பில் மந்திரிச்சு விடணும் மாமனுக்கு. அந்த மாதிரி மாமா ரொம்ப நேரமாக கடிக்குதுண்ணா. திருடக்கூடாது. அக்கா டீ ஏற்றுடுங்க. டீ பத்தில் சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குன்னு அப்படியே சொல்லுங்க. இவர்கிட்ட அப்படி பேசுங்க. மழை தண்ணி கடிக்குது. வாங்க கொடுத்துருங்க. அப்படி கையில் கொடுத்துருங்க. நமக்கு எடுத்து கூட இன்னொரு வேலை இருக்கு. உங்களுக்கு வச்சுக்காங்கம்மா. சாப்பிட்றது எடுத்துங்க நிறைய போதும்மா. சாப்பிட மாட்டாங்க அதிகமாக. இன்னொருத்தர்